பேக் டு யுவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பாருங்க பிஆரில் இன்னைக்கு புயா வாங்கியிருப்போம், 10 கில் போட்டிருப்போம். இந்த வீடியோ நம்ம இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்காக நான் இதுக்குள்ளே போய் காட்டுறேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ண கைஸ், அதை மறந்துட்டேன். சரி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் விட்டுட்டேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம போய் அதை ஸ்கிப் பண்ணிடுறோம் உங்களுக்காக. இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளைட்லேருந்து வந்துட்டுருக்குறோம். கீழே பாருங்கள், பீக்கில் தரமான சம்பவம். அதை உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. பாருங்கள், இப்போ பாருங்கள் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள். தரமான சம்பவம். இந்த மேட்ச் நான் ஒரு வாட்டி கூட டெத்தாக இருக்க மாட்டேன். நீங்களே நல்லா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்காக கொஞ்சம் ஒரே ஒரு இது மட்டும் தான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சரியான சம்பவம் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் அடிச்சிடுவான்னு நம்பாதீங்க. ஆனால் நான் ஒரு அடி கூட சேர்த்துருக்க மாட்டேன். நம்ம கசின் தான் சேர்த்துருப்பாரு. பாருங்கள் இப்போ பாருங்கள், நான் மேலே வந்துடுவேன். நாக்கு மட்டும் தான் ஆகிருப்பேன், டெத்தாக இருக்க மாட்டேன். நீங்களும் நல்லா பாருங்கள், வீடியோ இன்னும் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் பின்னாடி வந்துட்டு போய் பாருங்கள், வரும் கன்ஃபார்மாக. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கசின் வந்து ரிவே பண்ண தான் வராரு பாருங்கள். நீங்களே பாருங்கள், வந்துட்டாரு பாருங்கள். இது நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம தம்பி வேறு ஒரு ரயிலேருந்து வந்திருக்காரு. இவர் ரயிலில் தான் நம்ம ஆடிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா அவர் வந்து சரி பாட் லாபியே வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு அளவு பிளேயர் லாபியே தான் வந்துச்சு. நருட்டோ அவங்களாம் வந்திருந்தானுங்க, நிறைய பேர் வந்துருந்தாங்க. அதனால் இப்போ சந்திக்கலாம் வாங்க. இப்போ வாங்க, ஒவ்வொருத்தராக தான் இப்போ சம்பவமாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க. பாருங்கள், இப்போ நாக்கை நான் ஒரு இடத்துல செத்துருக்க மாட்டேன், நாக் டவுன் தான் இருப்பேன். நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வாங்க. அப்போ வந்து இது பண்ணிடுறேன் உங்களுக்கு. ரொம்ப இதாக இருங்க, விளையாடிக்கிற மாதிரி லைட்டாக இருக்குது பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ பாருங்கள், கரெக்டாக தெரியுதா? ஏன்னா நான் கொஞ்சம் இதாக பண்ணிட்டேங்க, அதனால தான் உங்களுக்கு வீடியோ அப்படி ஆகுது. பாருங்கள் சரியான சம்பவம் வந்து இது நிறைய கிடைக்கல கைஸ். நம்ம கசின் வந்து ப்ரோ எழுத்துனேகனை வச்சு அடிச்சுடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஹீல் ஸ்னைப்பரு அவர் அடிச்சுடுவார். அதுக்காக இதை போடுவேன், கொஞ்சம் எழுத்து ஏறிடும். அதுக்கப்புறம் நான் விட்டுடுவேன். இப்போ பாருங்க சரியான சம்பவம். என்னடா ஒரு கிலோ தான் போட்டுக்கன்னு நம்பாதீங்க. வெயிட் அண்ட் சி. இப்போ தான் பேக் சேனல் பாருங்க. ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன்னா, நம்ம புயா வாங்கியிருக்கோம், போடாமல் இருந்தால் எப்படி போட்டு காட்டிடணும். 10 கிலோ 10 சும்மாவா 10 கிலோ அடித்து புயா வாங்கியிருக்கோம். அடுத்து உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அந்த டாஸ்க்கு நான் பண்ணுறேன் உங்களுக்காக. இந்த மாதிரி அதனால் அது கண்டென்ட்டாக தான் இருக்கணும் கைஸ். நம்ம வந்து கேமில் டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் வேறு எதாவது டாஸ்க் பண்ணிங்கன்னா பண்ண முடியாது சார், எனக்கு பண்ண முடியாது. நீங்கள் கேமில் டாஸ்க் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெட்செட் வைங்க, இந்த மாதிரி நிறைய இதை பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வைக்கிறேன். இது பாருங்கள், இந்த ஐடி வந்து நம்மளை சேலில் தான் வாங்கணும். ஒருத்தர் தந்தார் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கிட்டோம். பாருங்கள், ஏர்லேயே ஒருத்தர் இறங்குவான் பாருங்கள். அவன் பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் மட்டும் கொடுப்பான்னு மட்டும் இந்த பாருங்கள். வெயிட் பண்ணுங்க, மேக் எடுத்து பாருங்கள், டேமேஜ் கொடுக்க பாருங்கள் இறங்கினா பாருங்கள். இவன் மட்டும் நீ அடிச்சுதானே இந்த மேட்ச் நாங்கள் போய் அடிக்கவே முடியாது. இவனுக்கு ஒரு நல்ல இது தேவையில்லாமல் எனக்கு அமௌண்ட் போட்டேங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பீனட் வச்சு இவன் அடுத்து வந்துருப்பான். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கூட இன்னொரு வாட்டி கூட உங்களுக்காக போடுறேன். அது ஸ்டார்டிங்கில் தான் அந்த ஒரு இது மாதிரி தெரியுதுல்ல கைஸ், அந்த காயின் எடுக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து அடித்தான் கரெக்டாக. பீனட்டியில் சரியான டேமேஜ் கொடுத்தான். அதெல்லாம் நான் கோவம் வந்து அமௌண்ட் போட்டேன், வேறு எதுக்காக நான் அமௌண்ட் போடல. நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக போடலான்னு தான் இருக்கிறேன். ஒரு 6 நிமிஷம் போடலான்ட்டு இருக்கிறேன். பாருங்கள், இப்பயே பாருங்கள், நம்ம 4 கில் போட்டோம். இப்போ இந்த கில்லை போய் நம்ம அடிப்போம் பாருங்கள், 5ஆவது கில்லாக மாறிடும். எனக்கு சரியான டேமேஜ் கத்தின்னு கொடுத்தாருன்னு சொன்னார். இப்போ ஏறி அடிங்க ப்ரோ அப்படின்னாரு. நம்ம அதனால தான் ஏறி அடித்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அடிச்சு. இவன் வந்து வேறு ஏதோ ஸ்குவாட் போல அடிச்சுங்க, வேறு தெரியல. ஆனால் நம்ம அடிச்சுட்டோம், நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட்லாம் குறையமாக இருக்குது கைஸ். பாருங்கள், நருட்டோ வந்துட்டார் பாருங்கள். இவர் தான் நருட்டோ. பாருங்கள், நருட்டோ இதுதான் இவர் தான் பாருங்கள். இன்னொருத்தர பாருங்கள், இவர் வந்து நம்ம கசின் வந்து சும்மா அடிச்சிருப்பாரு ப்ரோ, நான் அடிச்சுக்கிறேன்றாரு. இவனுக்கு எமௌண்ட் போடுறது இவனுக்கும். ஏன்னா இவன் வந்து வேற ஒரு இவனுக்கு பாருங்கள் எப்படி பண்ண மாட்டோம். இந்த ஹெட்ஷாட்டை பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணுங்க. பாருங்கள் எதுவும் பண்ணல கைஸ். ஏன்னா
வந்து வேற ஒரு ஸ்குவாடு இவங்க நம்ம அமௌண்ட் போட்டு அந்த ஸ்குவாடை வந்து அடிச்சு திரும்பி நம்ம கிட்ட வந்து எடுத்து அசிங்கமாக போயிருந்தாங்க கைஸ். அதனால தான் இப்போ சரி சம்பவமே இருக்குது. நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு 6 கில் போட்டுருக்கு. நல்லா பார்த்துக்குங்க. 6 கிலோ எங்கேயுமே கட் பண்ணல பாருங்கள். இந்த இடத்துல நான் ஏர்லேயே அழுத்தியிருப்பேன். ஏன்னா காட்டா முடிப்பேன் வேறு. ஏரில் அழுத்திருந்தேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்துருக்கணும். நான் சொல்கிறேன் வேணா இப்போ புரிஞ்சுக்கணும். அப்படியே மான்ஸ்டரை ஏற்றிட்டுங்க அப்படியே ஏர்லேயே அழுத்தி கொண்டுட்டேன் அவனை. இன்னொருத்த பாருங்க 8 கில் நம்ம போட்டோம். நீங்களே பாருங்கள். இந்த மேட்ச் நம்ம புயா வாங்குவோம் பாருங்கள். நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டு வேறு ஒருத்தர் கூப்பிட்டே இருந்தார். அவர் பின்னாடி ப்ரோ வாங்க ப்ரோ ஒரு எனிமி பண்ணிட்டான் ப்ரோ வாங்க ப்ரோன்னு கத்தினார். எங்கே ப்ரோன்னு பார்த்தா பின்னாடி இருக்கிறாங்க. வேணா பாருங்கள். அவனையும் ஒரு டீமை போட்டு இவனுக்கு செய்டாம இந்த கடுப்பு பண்ணி வைக்கணும் பாருங்க. காரு பாரு இல்லாமல் அவன் பாட்டு ஓடிட்டு இருக்கணும். டீமை பண்ணிட்டு தான் வந்திருப்பான். கார் பாரு இல்லை எதுக்குறா காரை கொண்டு வரீங்க அப்படின்னு நம்ம அப்போ அந்த இடத்துல சொன்னோம் பாருங்கள். இவர் தான் நம்ம கட்சியில் வேறு அடிச்சுட்டு இருந்தாரா ப்ரோ சைலன்சர் வேணும்னாரு. எடுத்து கொடுத்துட்டோம். சைலன்சர் இல்லையா ப்ரோ அப்படின்னு நான் கேட்டேன். கொடுத்துட்டு தான் வந்தானா அவருக்கு பாருங்கள். இந்த இடத்துல தான் சரி ஃபைட்டு. நான் பார்க்காத ஃபைட்டு இன்றைக்கி ஒரு 10 கில் பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட் வந்து நான் அந்த கில்லை அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதனால நான் விட்டு கொடுத்துட்டேன் இவருக்காக பாருங்கள். இந்த இடத்துல தான் சம்பவமே இருக்குது கைஸ் பாருங்கள். அவருக்கு சைலன்சர் கேட்டு நான் எடுத்து கொடுத்துட்டேன். கீழே பாருங்கள் தெரியுதா கால் கீழே அவர் கொடுத்துட்டேன். அவர் எடுத்து போட்டுக்கிட்டு அடித்தார். அதுக்கப்புறம் தான் எனிமி எல்லாத்தையும் ஒரே ஒரு தான் இருப்பான். நாங்கள் லூட் அடிச்சுட்டு இருக்க சமயத்தில் அடிச்சிடலான்னு பார்த்தா நம்ம அடித்து முடிச்சுட்டோம் போயாச்சு கைஸ் பாருங்கள். அந்த வீடியோ நான் காட்டுறேன். அப்படியே ஃபுல்லாகவே காட்டுறேன். எங்கேயும் ஸ்கிப் பண்ணல. அப்படியே நம்ம போகிறோம். சரி நம்ம போனாலும் அந்த இடத்துல நம்ம போக ஜோன் வந்துருச்சுன்னு அப்போ தான் தெரியுது. அந்த பைத்தியக்காரன் அங்கே உட்காந்துருக்கான். இங்கேலாம் இருக்க மாட்டாங்க கைஸ் அவன். நான் பாருங்கள் அதை காட்டுறேன். அங்கே தான் இருப்பான் அந்த பைத்தியக்காரன். அந்த இடத்துல தான் உட்காந்துருப்பான். அந்த கட்டைக்கு பின்னாடி அந்த ஒரு வீடு தெரியுதா அந்த வீட்டில் தான் உட்காந்துருப்பான். நான் அடுத்த வீடியோவில் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் போடலான்னு இருக்காங்க. நீங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள். இந்த இடத்துல தான் நான் வந்து போடுவேன் அவனை. இப்போ நாங்கள் லூட் அடிச்சுட்டு போமா என்னை அடிச்சிடுவான் பாருங்கள். எவ்வளோ டேமேஜ் நான் நின்றுட்டு இருக்க சமயத்தில் எக்ஸ்ட்ரா வச்சிடலான்னு பார்த்துருந்தான். நம்ம விடுவோமா. நம்ம ப்ரோ வந்து அந்த அது பாருங்கள் இது போட்டார். இந்த மிஷின் ஒரு பேர் தெரியல கைஸ் எனக்கு. அந்த மிஷின் போட்டார். அதில் நான் பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரோ வந்து அடிச்சுக்கிறேன்ட்டார் நம்ம கசின்னு. சரி ப்ரோ அடிச்சுக்கு ப்ரோன்னு நானும் சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் கைஸ்.